Hi, welcome to our channel Arshad Looks. So happy news or good news. இங்க பாருங்க. வாங்கடி எதா இருந்தாலும் ஓகே. சொல்லுங்க நீங்கள். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் திரும்பவும் அம்மா அப்பா ஆக போகிறோம். சர்வேஸ் இங்கே ஓடியா பார்த்து வாடா. டேய் சேர் நூற்றிட்டு வாடா. சரி இந்த உட்கார். சரி இந்த குட்டி தங்கத்தை நாங்கள் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றெடுத்தோம். அகைன் ஒரு குட்டி தங்கத்தை இப்போ வந்து பெற்றெடுக்க போகிறோம். ஸோ பட்டுக்கு வந்து ஒரு குட்டி தம்பியோ இல்லை தங்கச்சியோ வரப்போகிறாங்க. சந்தோஷ் தங்கம், உனக்கு ஹாப்பியா? சொல்கிறாங்க வந்து இங்கே வா, உங்கள்கிட்ட 2 விஷயம் கேட்கணும். ஸோ சர்வேசன் வந்து ரொம்ப நாளாக கேட்டே இருப்பான், அப்பா எங்கப்பா எல்லாத்துக்கும் வீட்டில் வந்து தங்கச்சி தம்பின்னு இருக்காங்க, எப்பப்பா எனக்கு தம்பியோ தங்கச்சியோ கிடைப்பாங்க சொல்லுங்கன்னு கேட்டே இருப்பான். அடிக்கடி வந்து ஞாபகப்படுத்துறதே வந்து சர்வேஸ் தான். ஏன்னா நாங்கள் வந்து பல யோசனைகள் அப்படின்னு யோசிக்கும் போது சர்வேஸ் மட்டும்தான் அப்பா எனக்கு ஒரு தம்பி வேணும் தங்கச்சி வேணும்னு கேட்பான். சரி நீ வா உட்கார், உனக்கு எதாவது அந்த மாதிரி ஞாபகம் தான் சொல்லு. நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு இப்போ 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ரீசெண்டாக வந்து அவங்க கிளாஸில் வந்து அவங்க மிஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவங்க சிஸ்டர் நேம் பிரதர் நேம் கேட்டுட்டு இருந்தாங்களாம். சர்வீஸ் கிட்ட கேட்கும்போது அவனுக்கு சிஸ்டர் பிரதர் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வீட்டில் வந்து எங்கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணான். எனக்கு மட்டும் அவங்க சிஸ்டர் பிரதர் நேம் கேட்டாங்கம்மா, எங்கிட்ட நான் சொல்லலை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணான். அதனால் அவனுக்காக தான் நாங்கள் பிளானே பண்ணாமல் இருந்தோம். ஆக்சுவலாக சர்வீஸ் பிறந்ததுக்கப்புறம் அவனை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். எந்த ஒரு பிளானுமே இல்லை முன்னாடி. சரி ஓகே பிளான் பண்ணலான்னு சொல்லி 7 இயர்ஸ்க்கு அப்புறம் காட் பிளெஸ்ஸிங்ஸோடு எங்களுக்கு வந்து இன்றைக்கி தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நாங்கள் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். சரி February 14 வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் 5:30 மணிலேருந்து வீட்டில் ரெடி ஆகிட்டே இருக்க மாதிரி ஒரு சவுண்ட். முன்னாடி நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை அவங்க அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி எக்ஸைட் ஆனாங்கன்னு சரி நான் தான் சொல்லிடுறேன். காலையிலே நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 5:30க்கே ரெடி ஆகிட்டு ஒரு மாதிரி வீட்டில் வந்து எங்கேயோ வெளியில் போனால் ஏதாவது கிளம்புறதுக்கு எதாவது ரெடி ஆகும்ல, அந்த மாதிரி காலையில் நேரத்தில். அதுவும் நான் எந்திரிச்சு வந்து ஒருவேளை விடிஞ்சிருச்சா என்ன நேரத்தில் எல்லாம் இல்லை டைம் ஆகி ரொம்ப நாள் தூங்கிட்டு இருக்குமா அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா தான் டைம் வந்து 6 மணி தான் இருக்கும். ஸோ அப்புறம் தான் வந்து நான் வந்து எந்திரிச்சு ஆமாம் லைட்லாம் வீட்டிலலாம் போட்டுவிட்டு இன்னும் அது நேரத்தில் இன்றைக்கி எந்திரிச்சமாக இருக்கேன்னு பார்த்தா அப்புறம் மேடம் வந்து சர்ப்ரைஸாக அந்த இதை வந்து கிட்டை வந்து காட்டினாங்க. கரெக்டாக அந்த கிட்டை வந்து காட்டினோடனே பயங்கரமான சர்ப்ரைஸ். நானும் அப்போ தான் தூங்கி எந்திரிச்சேன், இன்னும் தூக்கமே தெரியல. ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி நியூஸாக இருந்தது. ஸோ நம்ம சேனல்லே வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அன்றைக்கி தான் வந்து February 14க்கு கார்த்திகாவுக்கு ஃப்ளவரில் வந்து இது பண்ணோம். அது மவுண்டன் அது என்ன சொல்லுவாங்க, ஃப்ளவரில் வந்து இது போடுவோம் ஷவர், ஃப்ளவர் போட்டோம். சர்வேசன் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. அவனுக்கு கார்த்திகான லெட்டர் கார்த்திகாவுக்கு ஆனதோட சர்வேசனுக்கு 2 மடங்கு சேர்த்தியாச்சு. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து ஊருக்கு கிளம்பணும். போய் அன்றைக்கி ஊரில் போய் நான் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நான் வந்து ஒரு தீவிரமான வந்து முருகர் பக்தி. எனக்கு முருகர்னால் இவங்க வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். பட் நான் எப்படின்னா நான் அவரோட வந்து கம்யூனிகேட் பண்ணுவேன். இப்போ பண்ணும்போது எனக்கு வந்து ஓகே 7 இயர்ஸ்க்கு அப்புறம் பிளான் பண்ணுறோம், அப்போ நம்மளுக்கு வந்து இந்த மந்த் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு இந்த சஷ்டி விரதம்லாம் எல்லோரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இந்த இயர் வந்து நான் சஷ்டி விரதமும் இருந்தேன். ஒரு 7 டேஸ் இருந்தேன். வாட்டர் ஃபாஸ்டிங் மட்டும் இருந்தேன். அப்போ வந்து இருந்துட்டு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது, ரொம்ப பெரிய ஹோப் இருக்குது முருகர் மேலே. ஸோ அப்புறம் வந்துட்டு இந்த மந்த் செக் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வந்து இந்த மந்த் வந்து ஒரு 4-5 டேஸாகவே எனக்கு அது சிம்டம்ஸ்லாம் லைட்டாக தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் வெயிட் பண்ணேன். எதுக்காகனா February 14 வரைக்கும் வெயிட் பண்ணேன்.
சரி நம்ம 14 அன்னைக்கு பண்ணிக்கலாம் எதாக இருந்தாலும், பாசிட்டிவோ நெகட்டிவோ வாட் எவர், அது வந்து ஓகே, நான் வந்து வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ February 14 வந்து மார்னிங்கே யூஸ்வலாக முன்னாடி நாளே கிட்டலாம் வாங்கி வச்சு மார்னிங் வந்து செக் பண்ணும்போது எனக்கு செம்ம ஹாப்பி. எனக்கு வந்து டபுள் லைன் காமிச்சோன்னே எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக, அதோட ஒரு நர்வஸ் கூட. ஏன்னா அது வந்து 8 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஆகிறதுனால ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து ஓகே பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிருச்சுன்னு ஒரே ஹாப்பியாக எழுந்து எல்லாம் உடனே அப்போயே ஹாஸ்பிட்டல் போய் அன்றைக்கே செக்கப் போயிட்டு வந்துடலாம். ஜஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் செக்கப்புக்கு நான் 35 டேஸ்லேயே எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அதனால் நார்மல் செக்கப் போயிட்டு வந்துடலான்ட்டு காலையிலே எழுந்திரிச்சு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அப்புறம் அவங்கள எழுப்பி சொன்னேன். அவங்கள ஃபஸ்ட்டு எழுப்பி சொல்லும் போது அவங்களுக்கும் செம்ம ஹாப்பி. ஏன்னா நாங்கள் 2 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ எங்கள் 2 பேருக்குமே செம்ம ஹாப்பி. அதுக்கப்புறம் பட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனை எழுப்பி பட்டு நீ அண்ணா ஆகிட்ட அப்படின்னு அவன் எழுந்திரிச்சு ஐ ஜாலிமா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டான். அப்புறம் நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அதை கேட்டுகிட்டே அன்றைக்கி ஊருக்கு போகிறோம், நாங்கள் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகி நேரத்துலேயே பையன் கடகடன்னு எந்திரிச்சிட்டான், குளிச்சுட்டான். சாட்டர்டே அன்றைக்கி லீவ் தான். ஸோ எந்திரிச்சிட்டு கடகடன்னு குளிச்சுட்டு எங்கள் கூட ஜாலியாக வந்துட்டான். சரி செக்கப் பண்ண போகலாம் அப்படின்ட்டு. நீங்கள் சொல்லுங்கள், எங்கே செக்கப் பண்ண போகலாம்? சரி சரி. அப்புறம் வந்து எனக்கு அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து அதை காமிச்சோடனே எனக்கு சமையல் அசைன்மெண்ட்டு. அப்புறம் அந்த பொக்கெல்லாம் ஃபஸ்ட்டு அப்பா கொண்டு வரும்போது அப்புறம் என்னன்னு நான் கேட்டேன்னா அப்புறம் அப்பா வந்து உள்ளேருந்து எடுத்து காமிச்சாங்க. அப்புறம் இது என்னன்னு கேட்டேன், பொக்கன்னு சொன்னாங்களா. அப்புறம் அம்மா சீக்கிரட்டாக அந்த பூ இங்கே பின்னாடி வச்சுட்டு அப்புறம் அம்மாவை கூப்பிட்டாங்களா, காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களா. அப்புறம் அம்மாவும் உள்ளேருந்து அப்படியே ரன் பண்ணாங்களா. அப்புறம் சர்ப்ரைஸாக அப்பா அந்த பொக்கையை கொடுத்தாங்களா. அப்புறம் அம்மா ரொம்ப ஹாப்பி. அப்புறம் அப்பா அந்த பொக்கை எடுத்து அம்மாவை எல்லாம் கட்டிட்டு அப்புறம் அம்மாவுக்கு அந்த ஒரு லெட்டர் கொடுத்தாங்களா. அப்புறம் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அம்மா தான் ஃபஸ்ட்டு சந்தோஷம் ஆயிட்டாங்க. ஓகே ரத்தம் பார்த்தீங்களா, பிள்ளைங்க முன்னாடி வந்து ஹாப்பியாக இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்து பிடிச்சிருக்குன்னு. சர்வேஸனுக்கு வந்து நான் அந்த ஒரு வீடியோவும் நான் முடிஞ்சு அதில் ஆட் பண்ணுறேன். அவனுக்கும் அன்றைக்கி வந்து அந்த ஷவரை வந்து கொடுத்தோம். ஆக்சுவலாக அந்த சிரிப்பு வந்து சின்ன குழந்தையாக இருக்கும் போது ஒரு டைம் சிரிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அன்றைக்கி தான் சிரித்தான். ஏத்தங்க ஓகே. அது அவன்கிட்டையும் சொல்லிட்டு தாங்க. இப்போ சொன்னது நீ ஃபஸ்ட்டு நீ உங்ககிட்ட இருந்து சொல்றியா? நீ உங்ககிட்ட இருந்து சொல்ற. நான் அண்ணன் ஆகணும், என் பாப்பாவை நான் பார்த்துக்கணும், பெரிய வயசாக வரைக்கும் என் பாப்பாவை நல்லா நான் பார்த்துக்குவேன். அப்புறம் பாப்பா தான் குயிர். ஓகே, நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கிஃப்ட்டை வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். அது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கே எங்களுக்கு ஒரு வேலண்டைன் கிடைச்சிது. அது வந்து ஆக்சுவலாக வந்து காட் கிஃப்ட் தான். நாங்கள் வந்து ரொம்ப 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 பார்த்துக்குவோம். என்ன பட்டும் எனக்கு அப்புறம் எங்கள் முருகர் தான் மேலேருந்து அழுக்கிறது எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன எண்ணெய் மாதிரியே சின்ன குழந்தை கொடுத்தாங்க. அது காட் பிளஸிங்கும் அப்புறம் விநாயகர் பிளஸிங்கும். அவனுக்கு பிடிச்ச விநாயகர் விட மாட்டாங்க. சரி ஓகே, இதை வந்து நாங்கள் எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத பற்றி இந்த விலாகில் சொல்லியிருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபஸ்ட் செக்கப் எப்படி இருந்தது, செகண்ட் செக்கப் எப்படி இருந்தது ஜஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்ஃபர்மேஷன் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு வீடியோ போடுறதுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. பாய் பாய். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய் பாய். நீங்கள் சொல்லிட்டு போங்க. சரி பாய். சரி ஓகே.